ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே துலாம் ராசினாலே அதிலே பார்த்தீங்கன்னா தராசு தெரியும். தராசுனாலே நியாயவாதி, கோர்ட்டு நீதிபதியுடைய சின்னமே அப்படின்னு பார்த்தீங்கனாலே தராசு தான். ஸோ அந்தளவுக்கு மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எது என்று பார்த்தீர்கள் என்றால் துலாம் ராசி நேயர்கள் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதுவாக இருந்தாலும், அதாவது சொல்லுவாங்களா நெற்றிக்கண் திறப்பதும் குற்றம் என்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ரொம்ப போல்டான ஒரு ராசி என்றாலும் அது துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இது வந்தால் பளிச்சுனே கேட்டுருவீங்க நேருக்கு நேராக. அது ரொம்ப ஒரு விதத்தில் நமக்கு நல்லது நடந்தால், இன்னொரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் வரும். கூடுமான வரை பிடிக்கலையா மனசில் வச்சிங்க, வெளியே சொல்லாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சரி, 2025வது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, இப்போ சனி பகவான் எங்கேருந்து எங்கே செல்கிறார் அப்படின்னும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திற்கு சனி பகவான் மாறுறாருங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராகு கேதுவும் மாறுறாங்க. அது 5வது ஸ்தானத்துக்கு வர்றதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த புத்திர ஸ்தோகங்கள், புத்திரம் சம்மந்தப்பட்ட பிள்ளைகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள் வரும். என்ன இவங்க வந்து நெகட்டிவ்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏதோ தானோன்ற டியூஷன் தான் அனுப்பிச்சிட்டோமே, ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, நல்லா படிச்சிருவாங்கலாம் நீங்கள் கற்பனை செய்யாதீங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கிட்ட இருந்து அவர்களிடம் நண்பர்களாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய தவறான விஷயங்களை கூட ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஆதலால் துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பண புழக்கங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லுதல், வெளிநாட்டிலேயே வேலை செய்கிறதுக்கு முயற்சி செய்தல், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த சனியுடைய நிலை ப்ளஸ் வந்து ராகு கேதுக்களுடைய நிலையெல்லாம் வந்து இந்த மார்ச் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு புத்தாண்டு பலன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் கிரகங்கள் மாறலை. ஸோ மார்ச் 28க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வராது. இது மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த பயிற்சி பலன்கள்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் மார்ச்சுக்கு அப்புறம் நிறையா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஆனால் இப்போ இந்த 3 மாதம் சொல்லுவாங்களே, ஜனவரி டு மார்ச் வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய நிலை, உங்களுக்கு வந்து பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பழக்கங்கள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் திருச்செந்தூருக்கு ஒரு முறை சென்று வாருங்கள், மிக நல்லது. அதாவது திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை வந்து வழிபட்டு வந்தீர்கள் என்றால், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் இந்த சனி பகவான் மாறுறார் இல்லையா, அதனுடைய வரக்கூடிய தாக்கங்கள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறைபடும். ப்ளஸ் வந்து குருவோடைய அருளும் இருக்கிறனால குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி தருவார். இந்த 2025வது ஆண்டு மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.